யோவான் 6:30-31. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் அப்படின்னு. நம்ம எல்லா கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய நாள் முழுவதும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், உடைய வசனத்தினால் இடைகட்டுகிறதான ஒரு நேரம். ஆண்டவரே, உடைய வசனத்தை அனுப்புங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் உண்டு. அதாவது வசனம் சொல்லுது, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள் அப்படின்னு. இஸ்ரவேலர்கள் எப்பவுமே அடையாளத்தை தான் கேட்பாங்க. ஏதாவது ஒரு அடையாளம் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி. நமக்கும் இருக்குது. நம்மளும் இப்போ நம்ம ஏன் இந்த செய்தியை எடுக்கிறோன்னா, ஓரளவுக்கு நம்மளும் இதே கேட்டகரி மக்கள் தான். அதாவது தேவ சித்தத்தை அறியணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ஆசோலேஷனில் இருக்கிறோம். என்ன ஆசோலேஷன்? எல்லாருக்கும் இருக்கும். நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் ஆசோலேஷன். என்ன அப்படின்னா, தேவ சித்தத்தை செய்யணும். கண்டிப்பாக என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எது தேவ சித்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இது தேவ சித்தமா இல்லையா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா வேணாமா? இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கொடுக்கலாமா வேணாமா? அப்புறம் இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா? எல்லாத்த விட எக்ஸ்ட்ரீம் ஆசிலேஷன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு ஆசிலேஷன் இருக்குது. கரெக்டாக பண்ணோமா இல்லையா அப்படின்னு சொல்லி 30 வருஷம் கழிச்சும் இருக்குது அவனுக்கு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? அப்போது இந்த ஆசிலேஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆசிலேஷன் இருக்குது. நம்ம செய்யலாமா வேணாமா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஆசிலேஷன் வரவே கூடாது நமக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு காரணம் வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களோ, எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாரோ, அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு இருக்கு. அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுவார், அத்தனையும் சொல்லிடுவார். அப்போஸ்தலர்களை பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் பார்த்தவனே சொல்லிடுவாங்க. பவுல் அவனை உற்று பார்த்து நீதிக்கு பகைஞனே அப்படின்னு சொல்லிடுறான் பரியேசுவை பார்த்து. இன்னொரு இடத்துல எல்லாம் கிளம்புறாங்க பிரயாணத்துக்கு, சொல்கிறான் போகாதீங்க, பயங்கரமான ஒரு புயல் அடிக்கும், நீங்கள் இதாக ஆவீங்கன்னு. இல்லை நாங்கள் போகிறோன்னு போகிறாங்க, நடக்குது, எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ சொல்கிறான் கவலைப்படாதீங்க, பொருள் தான் சேதம் வரும், உயிர் சேதம் வராது. இந்த தெரிஞ்சுக்கிற ஒரு அனுபவம் இருக்குல்ல நம்ம லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு எல்லா சிச்சுவேஷன்லையும் இப்படி ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் டெய்லி இருக்குது ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர்கிட்ட இந்த யூதர்கள் மாதிரி மாறிடுறோம். ஒரு இடத்துல எப்படி மாறுவோம்? ஏதாவது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு காட்டணும். யூதர்கள் தான் அடையாளங்களை தேடுவாங்க. நீங்கள் நானும் அடையாளங்களை தேடுறவங்கள தேவன்கிட்டயே கேட்குறவங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நமக்கு போதிப்பார், சகலத்தையும் சொல்லி கொடுப்பார். நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கே போகலை. நம்ம எந்த ஸ்டாண்டர்டோடு நின்றுக்கிறோம் அப்படின்னா, யூதர்கள் ஸ்டாண்டர்டோடய நின்றுக்கிறோம். ஏதாவது ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. யூதர்கள் அப்படி தான் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்க. நம்மள ஒரு சிலர்லாம் ஒரு அடையாளத்தை அவனாக ஃபிக்ஸ் பண்ணிப்பான் அடையாளத்தை. இப்போ இவனே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான் பாருங்க அடையாளத்தை. அவனே கேட்குறான், எங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறீர் அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். எங்களுடைய பிதாக்கள் காலத்தில் எங்களுக்கு வானத்திலேருந்து ஒரு மன்னாவை அனுப்பி என்ன பண்ணார்? எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. அந்த மாதிரி நீர் ஏதாவது செய்கிறீரா? நம்மளும் அதே சுச்சுவேஷனில் தானே இருக்கிறோம். பைபிளில் எவ்வளோ அடையாளத்தை காட்டியிருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு அடையாளம் வச்சுக்கிறோம். நான் எதிர்பார்த்தா மாதிரி அவங்களே எனக்கு கூப்பிட்டாங்கன்னா அது தேவசித்தம் தான். அவங்க கூப்பிடாட்டி தேவசித்தம் இல்லை. இந்த மாதிரி நமக்கு நாம என்ன பண்ணுறோம்? ஆளாளுக்கு ஒரு அடையாளத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு இது தேவசித்தமா எனக்கு சொல்லுங்கள், அடையாளத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்ம மேலே ரொம்ப அன்புள்ளவர். நம்முடைய ஸ்டாண்டர்ட் குறைவாக இருந்தாலும் அவர் விட்டு கொடுக்கறது இல்லை நம்மளை.
நியாயமாக என்ன பண்ணணும்? போய் முதல்ல காத்திருந்து ஜெபம் பண்ணு, தேவ சத்தம் கேட்கும், நீ என்ன செய்ய தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம மேலே கிருபை உள்ளவர். அவர் என்ன பண்ணுறாரு? சரி, நியாயமாக நம்மளுடைய ஸ்டாண்டர்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் அடையாளத்தை தேடுறதெல்லாம் ஒரு குழந்தை, ஸ்பிரிச்சுவலில் குழந்தை மாதிரி வளர்ச்சி அடைய அடைய ஆண்டவர் உங்களோட கூட நெருக்கமாக வர வர நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் தேவன் உங்களோட கூட முகமுகமாய் பேசுவார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தேவன். முகமுகமாக பேசுவார், சத்தத்தை கேட்க பண்ணுவார், தரிசனங்களை கொடுப்பார், வேத வசனத்தின் வழியாக பேசுவார். எவ்வளோ இருக்குது. ஆனால் நம்மால் வந்து இன்னும் எதை தான் வச்சுருக்கிறோம்? ஏதாவது ஒரு அடையாளத்தை கேட்கலுங்க. அதுவும் அவனுக்கு ஏற்ற அடையாளமாக வச்சுப்பான். இவன் சொல்கிறா பாருங்க, மன்னாவை கொடுங்கன்ற மாதிரி நம்ம ஏரியாக்குள்ளேயே அடையாளம் வச்சுப்போம். மேனேஜர் அவராக வந்து என்னை கையை பிடிச்சி கொடுக்குனாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது தேவசித்தம். யாரையாவது விட்டு அனுப்புனாருன்னா அது தேவசித்தம் இல்லை. எப்படி பாருங்க, அன்னைக்கு மேனேஜர் லீவ் போட்டுருவார். இவன் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருப்பான், இது தேவசித்தமா இல்லையான்னு. அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்போது இந்த மன்னா அவங்க கேட்குறாங்க, அவங்களே அந்த அடையாளத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கள் பிதாக்களுக்கு மன்னா கொடுத்தது போல எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு ஆண்டவர் இதே சிச்சுவேஷனில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடாதான பாடம் இதிலிருந்து என்ன உள்ள பாடம் அப்படின்னா, மன்னா அவங்களுக்கு வந்தது எப்போ, எப்படி வந்தது, இந்த அடையாளம் எப்படி கிடைச்சிது அவங்களுக்கு, எப்படி தேவ சித்தத்தை, அதாவது அவங்க அதான் கேட்குறாங்க, அடையாளத்தை எங்களுக்கு பிதாக்கு அடையாளம் காட்டின மாதிரி எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இந்த அடையாளத்தை அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாரும் ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலீமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். 3வது வசனம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இந்த மன்னா அவங்களுக்கு எப்போ கிடைச்சது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு அவங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மன்னாவை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். யாரை பார்த்து? மோசேயை பார்த்து. இந்த மன்னாவுடைய தேவை ஏன் வந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புறப்பட்ட போதே கர்த்தர் மன்னாவை என்ன செய்யல, தரல. எப்போ தராரு பாருங்க, அதான் 1வது வசனம் வாசித்தோம். எப்போ தராரு? 16ஆம் அதிகாரம் 1. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 மாதம். 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கு, ஆபீம் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் அப்படின்னு இருக்கு 13:4. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல அங்க இருக்கிறாங்க. இந்த 2 மாசமும் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கல, எதை கேட்கல, சாப்பாடை கேட்கல. எப்போ சாப்பாடு கேட்குறாங்க? கிட்டத்தட்ட 2.5 மாதம் கழிச்சு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பட்டினியினாலே கொல்லும்படி நீர் எங்களை புறப்பட பண்ணி அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 2.5 மாதம் இவங்க என்ன பண்ணாங்க? இந்த 2.5 மாதமும் இவங்க என்ன பண்ணாங்க? 2.5 மாதம் கழிச்சு தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 2.5 மாதமும் இவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வந்தது? அவங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு தான் இருந்துச்சு. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? எகிப்திலிருந்து மாவு எடுத்துகிட்டு வந்தாங்க. பைபிள் சொல்லுது, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அவங்கள சொல்கிறாரு, யாத்ராகமம் 12:34, பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். 39, எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அப்போ இந்த 2.5 மாசமும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அப்பம் இருந்துச்சு. எங்கிருந்து கொண்டு வந்த அப்பம்? எகிப்திலிருந்து கொண்டு வந்த அப்பம். அப்போ எகிப்திலிருந்து கொண்டு வருகிற அப்பம் இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா வரவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். வானத்திலிருந்து உங்களுக்கு மன்னா எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையில் வச்சிருக்கிற எகிப்தின் மாவு தீந்து போனால் மட்டும்தான் வானத்திலிருந்து மன்னா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மன்னாங்கிறது வசனத்தை குறிக்குது, வானத்திலிருந்து வரதுங்கிறது வெளிப்பாடுகளை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு வசனம், அல்லது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதான வாக்குத்தத்தம், அல்லது தேவனிடத்தில் இறங்கி வருகிற ஒரு அடையாளம்,
அல்லது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ எப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த மன்னாவை பற்றின எண்ணம் வராது, எப்போ வரைக்கும் தேவனிடத்தில் கேட்கணுங்கிற எண்ணம் வராது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் கரங்களில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் கேட்க மாட்டீர்கள். வானத்தில் இருந்த மேலான காரியத்தை கேட்க மாட்டீங்க. தேவன் உங்களுக்கு மேலான காரியத்தை கொடுக்கணும்னா முதல்ல உங்கள் கையில் உள்ளது எல்லாம் தீர்ந்து போனோம். எங்கிருந்து கொண்டு வந்தது? எகிப்திலிருந்து கொண்டு வந்தது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட இருந்து பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்? எதனால் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம், தேவனோடு கூட இங்கே வசனங்களை கேட்குறோம், நல்லா தான் நம்ம ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பல நேரங்களில் தேவனிடத்திலிருந்து நமக்கு மன்னா வர மாட்டேங்குது. பல நேரத்தில் தேவனிடத்திலிருந்து தேவ சித்தம் அறிகிற அறிவு நமக்கு வர மாட்டேங்குது. ஆண்டவருடைய பிளான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் நான் சொல்லுவேன், நம்ம அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரங்களிலே வரையப்பட்டிருக்கிறது, ஆண்டவர்கிட்ட இருக்கு. நமக்கு அந்த பிளான் தெரியுமா? நம்முடைய திட்டம் நமக்கு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அது எப்படிங்க ஃபியூச்சர் தெரியும்? ஃபியூச்சர்லாம் நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் பைபிளில் பாருங்கள், ஃபியூச்சரை சொல்லுவேன்னு தான் சொல்கிறார் ஆண்டவர், சொல்ல மாட்டேன்னு சொல்ல. வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், நடக்கிற எல்லா சம்பவத்தையும் முன்னாடியே சொல்லிடுவார். சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் இதை உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இந்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவர் எழுதி கொடுத்துட்டு போய் 2000 வருஷத்தான சம்பவங்கள் எல்லாம் இதில் இருக்குது, முன்னாடியே எழுதி கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு உரியதை அவங்கக்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார். இதை கேட்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு. சிம்சன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எப்படி பண்ணணும், எப்படி வளர்க்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். மோசே பிறக்கும் போதே அவன் என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவாங்கிறத ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார். மோசையை அழைக்கும் போதே நீ என்ன பண்ணுவே, யாரை விடுதலையாக்குவா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். யோவான் ஸ்நானகன் பிறக்கும் போதே அவன் என்ன செய்வான்றதை ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார். ஆண்டவர் சொல்ல மாட்டேன்னு சொல்கிற ஆண்டவரில் அதுவும் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார். ஏன் பல நேரங்களிலே நாம் பிளைண்டாக உட்காந்துருக்கிறோம்? ஏன் பல நேரங்களிலே நாம் அறியாமைக்குள்ளே உட்காந்துருக்கிறோம்? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது சரியா தப்பா, போகலாமா வேணாமா, நடக்கலாமா நடக்க வேணாமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க வேண்டாமா, இந்த ஊரை விட்டு போகலாமா இருக்கலாமா, கன்ஃபியூஷன். ஏன் கன்ஃபியூஷன்? பேசுகிற தேவனை கூட வச்சிருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஜீவனுள்ள தேவனை வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசியை வச்சிருந்தாங்க, தீர்க்கதரிசிகிட்ட போய் தேடி போறாங்க. தீர்க்கதரிசியை தேடி போய் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தேவ சித்தத்தை அறியறதுக்கு எவ்வளவு காரியம் உண்டாக்கி வச்சிருந்தார். மோசையை வச்சிருந்தார், மோசே போயிட்டார். மோசே போன பிறகு ஆரோனுடைய குடும்பத்தார் அவங்களும் போறாங்க. சரி, ஊரிம் தும்மிம்னு ஒன்று வச்சிருந்தார் தேவ சித்தத்தை அறியறதுக்கு, அதுவும் போச்சு. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகளை கொண்டாடுறாரு. தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்குறாங்க. இது இல்லாமல் ஞான திருஷ்டிக்காரன் இவ்வளவு, அதாவது இதெல்லாம் வெளியே வச்சிருக்காரு. ஸ்பிரிச்சுவலி அவங்க தேவனோட கூட கனெக்ட் ஆக முடியாததுனால வெளியே தேவசத்தை தெரியறதுக்கு இவ்வளோ காரியங்களை இஸ்ரவேலருக்கு வச்சிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எனக்கோ அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கிறார், வசனத்தை கையில் கொடுத்துருக்கிறார். இந்த வசனம் எத்தனை முறை நம்மோட பேசி இருக்குது, ஆனால் நம்ம வசனத்தை வாசிக்க மாட்டோம். நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், ஆனால் நாம் அவரோட கூட பேச மாட்டோம். நம்மோடு கூட ஆண்டவர், நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்தீங்கன்னா இங்கிருந்து கர்த்தர் பேசுவார், ஆனால் வரமாட்டோம். வந்தாலும் தூங்குவான். ஆனால் கேட்டு பாருங்க, ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியல, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரே தெரியல. உடனே நம்ம என்ன பண்றோம், ஆல்டர்னேட்டா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி விசுவாசிகள் மாதிரி, இஸ்ரவேலர்கள் மாதிரி யாராவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிறோம், யாராவது ஒரு ஊழியக்காரனை பிடிச்சிக்கிறோம். உடனே அவருக்கு ஒரு ஃபோன், பாஸ்டர் பிரதர் நீங்க தான் ஜெபம் பண்ணி சொல்லணும், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். எதுக்கு அவர் ஜெபம் பண்ணி சொல்லணும்? ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மெத்தட். புதிய ஏற்பாட்டில் தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்க தேவ சித்தத்தை அறியணும். வானத்திலிருந்து மன்னா வருது, யோசிச்சு பாருங்க. இது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பரலோகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய தூதர்கள் உண்ணும் உணவுன்னு இருக்கு. தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு ஆகாரத்தை அனுப்புகிறார். அந்த மன்னாவை பிட்டு தராராம் இயேசு கிறிஸ்து, நமக்கு தராரு. நம்ம ஏன் அதை வாங்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இன்னும் நம்மக்கிட்ட எகிப்தோடைய சாப்பாடு இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் உங்களால் அதுக்கு மேலே ஆசை வராது, அது மேலே தேவை வராது. இந்த எகிப்து சாப்பாடு முடியணும் முதல்ல. பவுல் அழகா இதை அப்படியே இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அது மாத்திரம் அல்ல, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை
அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நீ நஷ்டமும் குப்பையும் என்று விட்டா மட்டும்தான் தேவனை அறிகிற அறிவுங்கிற வானத்தின் மன்னா உனக்குள்ள வரும். தேவனை அறிகிற அறிவு வரணும். அந்த தேவனை அறிகிற அறிவு வந்தா தான் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே நடப்பிக்க முடியும். யூ மஸ்ட் நோ த வில் ஆஃப் காட். இல்ல, யூ மஸ்ட் நோ த காட். நமக்கு என்ன தெரியும்? எனக்கு இயேசுவை தெரியும். என்ன தெரியும்? இயேசு எனக்காக வந்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இதை நீங்க சொல்ல வேணாம், உலகத்தானும் சொல்லுவான். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச அதே அளவு தான் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை பத்தி தெரியுதுன்னு சொன்னா, எனக்கு இன்னும் எகிப்து மன்னா தான் கையில் இருக்கு. எகிப்து அப்பம் தான் என் கையில் இருக்கு. வானத்திலிருந்து வந்த அப்பம் இல்லை. அந்த வானத்திலிருந்து வர்ற அப்பம் எனக்கு வரணும். தேவனை அறிகிற அறிவு எனக்கு வரணும். கர்த்தருடைய சித்தம் என்னன்றது தெரிகிற அறிவு வரணும். அப்படி வரணும்னா முதல்ல இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்த உங்களுடைய சகல காரியங்களையும் நீங்கள் விட வேண்டியது அவசியமா இருக்கு. பவுல் யார் தெரியுமா? கமாலியல் பாதத்தில் படித்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவர், கிட்டத்தட்ட 3-4 லாங்குவேஜ் பேசக்கூடியவர். கிரேக்க மொழியும் பேசுறாரு, எபிரேய மொழியும் பேசுறாரு, ரோம மொழியும் பேசுறாரு. 3-4 லாங்குவேஜ் பேசுறாரு. இவ்வளவும் தெரியும். இது மட்டும் இல்லாதபடிக்கு நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவர், பரிசேயன். இவ்வளவு இருக்கு. அவர் சொல்றாரு, ஆனா இவ்வளத்தை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னால இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ள போக முடியாது. ஏன்? நான் இதை வச்சுக்கிட்டு அவரை தேடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் இருக்கான்னு ப்ரூஃப் பண்ணுங்கிறான். எப்படி ப்ரூஃப் பண்ணணுன்னு உடனே அவன் சொல்லுவான் பாருங்களேன். இந்த மாதிரி நான் டேபிளை காட்டுறேன், இந்த மாதிரி நான் சேரை காட்டுறேன், இங்கே பாரு ஒரு பொருளை காட்டுறேன், இப்போ அதே மாதிரி உங்கள் கடவுளை காட்டும்பா. இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு இருக்கிற உலக அறிவை வச்சுக்கிட்டு கடவுளை தேடுறான். உலக அறிவை வச்சுக்கிட்டு கடவுளை தேட முடியாது. ஏன்னா உலக அறிவை வச்சுட்டு உலகத்துக்குள்ளே இருக்கிறத தேடலாம். உலக அறிவை வச்சுட்டு உலகத்துக்கு வெளியே இருக்கிறத தேட முடியாது. சயின்ஸுக்கு அப்புறம் ஆண்டவர் இல்லை, ஆண்டவருக்கு அப்புறம் தான் சயின்ஸு. அப்போ நீங்கள் சயின்ஸை வச்சு எப்படி ஆண்டவரை தேடுவீங்க? ஆண்டவரை வச்சுக்கிட்டுல சயின்ஸை தேடணும். கம்ப்யூட்டர் மனுஷனை நடத்துது நம்ம சொல்கிறோம், ஆனால் கம்ப்யூட்டருடைய கண்ட்ரோல் யார் கையில் தான் இருக்குது? மனுஷன் கையில் தான் இருக்குது. என்னைக்கு இருந்தாலும் கம்ப்யூட்டர் மனுஷனோட மேலே மாறவே முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டரோட கிரியேட்டர் அவன், அது கிரியேஷன். கிரியேஷனை வச்சு கிரியேட்டரை நம்ம முடிவு பண்ண முடியாது, கிரியேட்டரை வச்சு தான் கிரியேஷனை முடிவு பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த உலக அறிவை வச்சுக்கிட்டு ஞானத்தை வச்சுக்கிட்டு தேவனை தேட முயற்சிக்கிறாங்க. நம்மளும் அப்படித்தான். பல நேரங்களில் நமக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறோம். அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருப்போம், பிஹெச்டி பண்ணியிருப்போம், டாக்டரேட் பண்ணியிருப்போம், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிஸ்னஸில் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களை கூப்பிட்டு செமினார் கொடுக்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எகிப்து மாவு, 2.5 மாதம் உதவும். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் பட்டினியாக தான் இருப்பீங்க. ஒரு நாள் ஸ்பிரிச்சுவல் பட்டினி இருக்கும். அது வரணும்னா இது தீரணும், இது இல்லாமல் போகணும். இது இல்லாமல் போகிற நிலை வந்தால்தான் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைங்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். அப்படி வந்தால் தான் தேவனை அறிகிற அறிவு வரும். சிலர் இன்னைக்கு இந்த யூடியூப்லாம் வந்துருச்சு, நிறையா வீடியோஸ் வந்துருச்சு, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய அந்த உலக ஞானத்தை தேடுறோம் நம்மளே. இப்போலாம் ஒரு 3 நிமிஷம் வீடியோ வருது, பிரபஞ்சம் உண்டானது எப்படி. அடுத்து 4 நிமிஷம் வீடியோ வருது, டைனாசர் இறந்தது எப்படி. அடுத்து இந்த தியரி எப்படி. எல்லாமே தமிழில் கிடையாது, அவன் லாங்குவேஜில் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான் சொல்லி இந்த ஸ்டஃப் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், தூக்கி போடுறோம். நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளே என்ன தருது, நமக்கு இதெல்லாம் தெரியுது, தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். யாராவது கேட்டால் பேச முடியும், நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளோ வேர்ல்ட்லி ஸ்டஃப்பை உள்ளே போடுறீங்களோ அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஸ்டஃப் குறையும் உங்களுக்கு. இதுக்கு நம்ம ஒரு காரணம் வேற சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா, இந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்காக தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு என்ன வச்சே சொல்கிறேன். 2004 இந்த ஊழியத்துக்கு வந்தபோது நிறைய படிப்பேன், எக்கச்சக்கமாக. அப்போல்லாம் கம்ப்யூட்டர் பெருசு, நம்ம இந்த மாதிரி மொபைல் எல்லாம் இல்லை. அப்போ உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து சிஸ்டமில் படிச்சுக்கிட்டு இருப்பேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாம் அப்படி யூஸ் பண்ண நிறைய விஷயம் படிக்க ஆரம்பித்தோம். அப்போ படிக்க எல்லாமே மினிஸ்ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அலெக்சாண்டருடைய பயோகிராஃபி படிக்கிறோம், எடுத்த உடனே இங்கே மினிஸ்ட்ரிக்கு அதை யூஸ் பண்ணுறோம். எல்லாம் நல்லது, அதில் எதுவும்
இது இல்லை. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் உணர்த்தினார், ஒரு 4 மணி நேரம் உன்னால் சிஸ்டமில் உட்கார முடியுது, ஆனால் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார முடியல. சரின்னு போய் தேவ சமூகத்தில் உட்காந்தோம்னா இந்த 4 மணி நேரம் நம்ம படித்தது அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் மினிஸ்ட்ரியில்? இவ்வளவும் எந்த பேஸ் பண்ணி தான் இருக்குது? ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி இருக்கு. ஆனால் என் தேவனுக்கும் நானும் நடக்கிறதுக்கு அது எதுக்கு என்னவா இருக்குது? தடையாக இருக்குது. பல நேரங்கள் அது தடையாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள் உங்களை தேவனோடு கூட சஞ்சரிக்க தடுக்கும். உங்கள் டேலண்ட் இருக்கு, அது ஸ்பிரிச்சுவலாக கூட யூஸ் ஆகும். அது இன்னும் ஒரு படி நான் மேலே போய் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:34 வாசிங்க. பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். நல்லா கவனிங்க. இப்படி கொண்டு போகவோ சொல்லி உத்தரவு போட்டதே கர்த்தர் தான். இந்த எகிப்திலிருந்து மாவை கொண்டு வர சொன்னது யாரு? ஆண்டவர் தான் சொன்னார். அதுவும் எப்படி கொண்டு வரணும்? புளிப்பில்லாம கொண்டு வா. புளிப்பில்லாததுன்னா அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னா கள்ளோபதேசம், கலப்படம் இல்லாதது, பியூரா நல்ல மாவை கொண்டா. அப்போ கொடுத்தது யார் தான் சொன்னது? கர்த்தர் தான் சொன்னார். புளிப்பில்லாத அப்பங்கிறது இஸ்ரவேலர்கள் சாப்பிட வேண்டியது. அது எகிப்திலிருந்து இல்லை, அது கானானில் வரணும். ஆனால் எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டாட சொல்றாரு. அப்போ இதெல்லாம் கொடுத்தது யார் தான்? கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனால் ஒரு நாள் வரும், அடுத்த மன்னா வரணும்னா கர்த்தர் கொடுத்த இதை விட்டா தான் நீ அடுத்த மன்னாவை பெற முடியும். இதை கொடுத்ததும் கர்த்தர் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை கொடுத்ததும் கர்த்தர் தான். இப்போ எகிப்தில் மோசேயை கொண்டு போய் பார்வோன் வீட்டில் வளர வச்சது யாரு? கர்த்தர் தான் வளர வச்சார். அப்படிதானே? வளர வச்சார். ரைட். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 7:22 வசனம் வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்போ மோசேயை கொண்டு போய் எகிப்தில் வச்சு இதெல்லாம் படிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார் தான்? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அவர் தான் காப்பாற்றுறாரு மோசேயை கொண்டு போய் பார்வோன் வீட்டில். அப்போ அவங்க அதை படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாரு. ஆனால் இந்த மோசேயை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புளிப்பில்லாத இந்த மாவை தீர்ந்து போக வேண்டும். அது இல்லாம போன மோசேக்கு அப்பதான் மோசேயை எப்படி பயன்படுத்த முடியும்? கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஏன்னா எகிப்தில் போய் மோசே பார்வோன்கிட்ட பேச சொன்னான்னு வச்சுங்களேன், ஆண்டவர் பேச சொன்னா மோசே சூப்பரா பேசுவார். ஏன்னா மோசேக்கு என்ன தெரியும்? எகிப்தின் சாஸ்திரம் எல்லாம் தெரியும். வாக்கில் வல்லவன். பார்வோன்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மோசே கிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது. மோசே கிட்ட போய் ஆண்டவர் மட்டும் அந்த ஒரு எகிப்தியனுக்கு சண்டை வந்தோன்னு கொண்டு போட்டான்ல, அன்னைக்கு மட்டும் பார்வோன்கிட்ட போய் பேசு, நான் கூட இருக்கிறேன், பேசி எல்லாரும் விடுதலையாக்க சொன்னா சூப்பராக பேசுவான், தைரியமாக பேசுவான். கர்த்தருக்கு தேவை எகிப்தின் கலைகளை கொண்டு பார்வோனை ஜெயிப்பது அல்ல. கர்த்தருக்கு தேவை என் வல்லமையை கொண்டு பார்வோனை ஜெயிப்பது. இப்போ மோசே என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்? 40 வருஷம் ஆடு மேய் மோசே. ஏங்க இந்த பார்வோன்ட்ட பேசுறதுக்கு நான் 40 வருஷம் ஏங்க ஆடு மேய்க்கணும்? 40 வயசுல வாலிபனா இருக்கேன், இப்போ அனுப்பி விடுங்க, எகிப்துக்கு தைரியமா போவேன், எனக்கு சண்டை போட முடியும், எல்லாம் செய்ய முடியும். 80 வயசு நான் எப்படி போவேன்? நீ 80 வயசு வரைக்கும் வனாந்தரத்தில் இரு. ஏன்? எதுக்காக இருக்கணும்? வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4:10 வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அடியானோடு தேவரீர் பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல. ஆனா 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது, அவன் எகிப்தின் வாக்கிலே வல்லவன், எகிப்தின் சாஸ்திரத்தை கரைச்சு குடிச்சவன். ஆமா, கரெக்ட். இதை எல்லாத்தையும் நீ மறக்கணும். இது எல்லாத்தையும் நீ மறக்கணும். ஏன்? எகிப்து சாஸ்திரத்தை மறந்தாதான் நியாயப்பிரமாணம் உன் வாயில ஒன்று வெளியே வரும். மலை மேல இருந்து நியாயப்பிரமாணத்தை நீ வாங்கணும்னா ஏற்கனவே உன் நாக்கில் எகிப்தோடைய சாஸ்திரம் இருக்கு, அதை தள்ளு, அது வெளியே போட்டோம். 40 வருஷம் எகிப்தில் படிச்சிய அதை மறக்கிறதுக்கு 40 வருஷம் ஆகும். 40 வருஷம் எகிப்தில் படிச்சதை 40 வருஷம் நீ
மறக்கணும். நீ மறந்துட்டு திக்குவாயும் மந்தனாவா மாறு. எனக்கு அது பிரச்சனை இல்லை மோசே. நீ எனக்கு ஒன்றும் பேச தெரியாத மாறு, அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேச வச்சிருவேன். ஆனால் நீ என்னை அறிகிற அறிவுக்கு வரணும்னா எல்லாம் வெறுமையானா மட்டும்தான் முடியும். எதையாவது ஸ்டஃபோட வந்தினா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எகிப்தின் மாவை வச்சிருக்கிற வரைக்கும் என்னால் மன்னாவை கொடுக்கவே முடியாதுப்பா உனக்கு. நீ பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து திட்டத்தை வாங்கணும், மகிமையை இறக்கணும், கர்த்தனத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், வசனத்தில் வெளிப்பாடுகளை பெறணும், தரிசனத்தை பெறணும், தேவ திட்டத்தை அறியணும்னா உன் மண்டைக்குள்ள ஏற்கனவே நிறைய ஸ்டஃப் இருக்கு. நீ படித்த ஸ்டஃப் இருக்கு, நான்கிற அறிவு இருக்கு, எனக்கு தெரியுங்கிற ஞானம் இருக்கு. நான் அதெல்லாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை கூட சேர்த்துப்பான். கர்த்தருடைய கிருபையில எனக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு எதுவும் தெரியாதுன்னு சொல்லு, அந்த இடத்துக்கு வா. அது வர்ற வரைக்கும் நீ ஆடுதான் மேய்க்கணும். ஏங்க எனக்கு ஒரு வேலையும் இல்லை, இதுக்கா என்னை எகிப்திலிருந்து கூப்பிட்டு வந்தீங்க, இதுக்கா நான் ரட்சிக்கப்பட்டேன், இதுக்கா சர்ச்சில் இருக்கிறேன், எனக்கு இன்ஜினியரிங் தெரியும், எனக்கு எலக்ட்ரிக்கல் தெரியும், பிளம்பிங் தெரியும், எனக்கு இன்டீரியர் தெரியும், எனக்கு ஒரு சர்ச்சை நடத்துறது எப்படின்னு தெரியும், இவ்வளவும் இருக்கு, நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், என்னை ஏன் பாஸ்டர் அனுமதிக்க மாட்டீங்க? இவ்வளவும் தெரியும், அதனால தான் அனுமதிக்க மாட்டோம். ஏன் நீ போய் நின்னா எப்படி நிப்ப தெரியுமா? சோ அண்ட் சோ பி, சோ அண்ட் சோ எம்ஏ போடுறானே இன்னைக்கு. மொத்த ஸ்டஃப் உனக்கு இருக்கிற வரைக்கும் வானத்திலிருந்து மண்ணா வராது. எகிப்து சாப்பாடு சாப்பிடு. அப்படியா? சில ஆட்கள் இங்கே எகிப்து சாப்பாடை நல்லா சாப்பிடுவான். புளிப்பில்லாத அப்பந்தான். எகிப்து கொண்டு வந்து என்னது? புளிப்பில்லாத அப்பந்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, புளிப்பில்லாத அப்பந்தான். கர்த்தர் சொன்னது தான், கர்த்தர் சொன்னது கற்றுக்கிட்டது தான். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் வளர்ந்துருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் சில அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் பையனை ஒரு மேப் ஒன்று போட்டே வளர்ப்பாங்க. அதுவும் ஊழியக்காரர் அப்பாவாக இருந்தால் பையன் பிறக்கும் போதே மேப் போட்டுருவார். பையன் பிறந்தானா சர்ச்சுக்கு எதிர்கால பாஸ்டர் கிடச்சிட்டார். அவன் மேப்பே அப்படி தான் போடுவான். அப்போ என்ன பண்ணுவார்? அவன் அழைப்பு என்ன, அவன் என்ன பண்ணணுங்கிறதுலாம் விஷயமே இல்லை. 5 வயசு ஆகும்போதே கீபோர்டு தூக்கி வாங்கி கொடுத்துருவாரு. அவனுக்கு 7 வயசு ஆகும்போதே மைக்கை கொடுத்து மேடையில் ஏற்றிடுவார். அவன் எப்படி பாடுறான், ஏதா பாடுறாங்கிறதுலாம் முக்கியமே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கு? அவனை ரெடி பண்ண வேண்டி இருக்கு. ரெடி பண்ணி அடுத்த பாஸ்டராக அவனை உருவாக்கி நிறுத்தணும். அது எவாஞ்சலிஸ்ட்டுக்கும் பொருந்தோம். எவாஞ்சலிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவார்? அவர் பையனை சின்ன வயசுலேருந்தே அதுக்கே எவாஞ்சலிஸ்டாக அவரை ரெடி பண்ணுவார், டிசைன் பண்ணுவார். அவரை படிக்க வச்சு எப்படி பேசணும், மாடுலேஷன் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இதை கற்றுக்கோ, அதை கற்றுக்கோ, பின்னாடி ஊழியத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஆண்டவர் சொல்வார். இதெல்லாமே ஸ்பிரிச்சுவலுக்காக தானே படிச்சிங்க, உலகத்துக்காக படிக்கல, ஆண்டவருக்காக தானே படிச்சிங்க. இதுதான் எகிப்திலிருந்து கொண்டு வந்த புளிப்பில்லாத அப்பம் புளிப்பில்லாதது தான், நல்ல நோக்கம்தான். ஆனால் எங்கேருந்து வந்துச்சு? எகிப்திலிருந்து வந்துச்சு. கர்த்தர் சொல்கிறாரு அதை கொஞ்சம் ஓரமாக வச்சிரு. ஏன்? உனக்கு நான் வேற ஒரு மண்ணா வச்சுருக்கேன். பாஸ்டர் பையன் பாஸ்டர் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. எவாஞ்சலிஸ்ட் பையன் எவாஞ்சலிஸ்டாக தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்வோன் குமாரத்தியின் மகன் இஸ்ரவேலுக்கு லீடராகவும் மாறலாம். பார்வோன் குமாரத்தின் மகன் எகிப்துக்கு தான் லீடர் ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்வோன் குமாரத்தின் மகன் இஸ்ரவேலுக்கும் லீடராக மாறலாம். இஸ்ரவேலில் ஆடு மேய்க்கிறவன் எகிப்துக்கும் பிரதமராக மாறலாம். வானத்தின் மண்ணா எங்கிட்ட இருக்கு, உன்னை பற்றி உன்னுடைய ஸ்டஃப்பு எங்கிட்ட இருக்கு. உனக்கு அது எப்போ கிடைக்கும் தெரியுமா? என்கிட்ட இருக்கிறது முதல்ல தீர்ந்து போகணும். இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் நஞ்சம் தாட்டு இருக்கவே கூடாது நம்மக்கிட்ட. அந்த எது வேணா இருக்கட்டும், படிப்பறிவோ எது வேணாலும் இருக்கட்டும், இதெல்லாம் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது, கர்த்தர்கிட்ட வரும்போது, கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இவன் ஒரு பிளானை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அடையாளத்தை கேட்குறான். இப்படி மண்ணா வந்துச்சே, அந்த மாதிரி எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இவனே சாய்ஸ் கொடுக்குறான். அதுதான் இவனுக்குள்ளே இருக்கிற அறிவு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு அறிவு இருக்குது, இந்த ஆப்ஷனை கர்த்தருக்கு கொடுக்குறோம். நான் சொல்கிறேன், எந்த ஆப்ஷனும் கொடுக்காதீங்க. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல இந்த அறிவை தூக்கிடுங்க. அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு வரணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்துச்சு இல்லை, லாபமான அனைத்து. எது லாபமான அனைத்து? பி ஃபர்ஸ்ட் கிளாஸ். எது லாபமான அனைத்து? நான் எங்கள் குடும்பத்திலே முதல் கிராஜுவேட்,
எது லாபமான அனைத்து? எங்கள் அப்பா ஏற்கனவே எனக்கு எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சிட்டார். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலாக பின்னாடி ஒரு இடம் இருக்குது, சர்ச்சு கட்டலான் இருக்கேன். நீ சர்ச்சு கட்டுறதுக்கும் வெறுங்கையா வந்து ஆண்டவர் சொல்லி சர்ச்சு கட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எகிப்து அப்பம் இருக்கிற வரைக்கும் உனக்கு வானத்திலேருந்து மண்ணா வரவே வராது. டிசைட் பண்ணணும் இன்னைக்கு. வானத்தின் மண்ணா வேணும்னா நான் எகிப்து சாப்பாட்டில் பட்டினி ஆகணும். எனக்கு தாகம் வரணும், எனக்கு என்ன வரணும்? தேவை வரணும். ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா, அந்த இடத்துக்கு வரணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? நான் சொல்லுவேன், நீ எப்போவும் ஊழியம் பண்ணணும்னா விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும். அப்போ தான் ஊழியம் பண்ணணும். பேங்க்கில் 25 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு வட்டி வாங்கிட்டு ஊழியம் பண்ணிங்கன்னா அந்த விசுவாசம் தெரியணும்னா எங்கிட்ட முதல்ல ஒன்றும் இல்லாமல் போகணும். ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு மிராக்கிள் நடந்து 1 கிலோ அரிசியை ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்கும்போது இருக்கிறதான அந்த விசுவாசத்தினுடைய சக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது எத்தனை லட்ச ரூபா பேங்க்கில் வச்சு நீ 1 கிலோ அரிசி வாங்கினாலும் வராது. அதுதான் வெறுமையான பிறகு கர்த்தர் கொடுக்கறது தான் பிளெஸ்ஸிங். அதுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். கொஞ்சம் வெறுமையாகு, அது அறிவாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், உலகத்துலேருந்து கிடைச்சக்கூடியது எதுவானா இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்? நான் ஒன்றும் இல்லைங்கிற இடத்துக்கு நீ மென்டலி வரணும். சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்லா படிச்சிருப்பான், வேலை கிடைக்காது. செமையாக படிச்சிருப்பான், அவன் இத்தனைக்கு ஃபஸ்ட் கிளாஸில் கூட பாஸ் பண்ணியிருப்பான். அவனை விட மட்டமானவனுக்கு வேலை கிடைச்சிரும், இவனுக்கு வேலை கிடைக்காது. இவன் நம்மகிட்ட ஜோம் பண்ணும்போது அவர் கேட்பார், ஏன் எனக்கு நடக்கலை? உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, சர்டிஃபிகேட்டை விட அந்த கோர்ஸில் இருக்கிற பெருமை உன் மண்டையில் அதிகமாக இருக்குது. உனக்கு என்னைக்கும் வானத்தில் இருக்கிற மண்ணாதாம்பா முக்கியம். எகிப்து அப்பம் ஒரு நாள் தீர்ந்து போகும், ஒரு நாள் இல்லாமல் போகும். 2வது வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாயிருக்கிறது என்றான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இவங்க என்ன கேட்டாங்க ஆண்டவரை பார்த்து? 3வது வசனத்துல, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே அப்படின்னு இருக்கு. எகிப்தில் உட்காந்து இவன் என்னென்ன சாப்பிட்ருக்கிறான்? இறைச்சியும் சாப்பிட்ருக்கிறான், அப்பத்தையும் சாப்பிட்ருக்கான். இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்? இறைச்சியும் வேணும், அப்பமும் வேணும்னு மறைமுகமாக கேட்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, சாயங்காலத்தில் உனக்கு என்ன வரும்? இறைச்சி வரும். ஆனால் விடியற் காலத்தில் என்ன வரும்? அப்பம் வரும். அதோடைய அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் உங்களுக்கு விடியற் காலத்தில் மன்னா அப்பம், வானத்திலேருந்து வர ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், பரலோகத்திலேருந்து வர்றது மேலான ஆசீர்வாதம். இந்த வசனம் இருக்குது பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவனுடன் எழுதது உண்டானால் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள். கொலோசையர் 3:1. மேலானவைகளே நாடுங்கள். அதான் வானத்திலேருந்து வர்றது, மேலானவைகளே நாடுங்கள். சரி, அதனால கூட நான் இன்னொன்று தரேன். நீ பூமியில் இருக்கல்ல, அப்போ பூமிக்குரியதும் உனக்கு தேவை தானே, மாம்சமும் உனக்கு தேவையில்ல, மாம்சத்துக்குரியதும் தேவை தானே. மாம்சத்துக்குரியதை நான் தரமாட்டேன்னு சொல்லலை, அதையும் தரேன். சாயங்காலத்தில் என்ன தரேன்? இறைச்சியை தரேன். விடியற் காலத்தில் என்ன தரேன்? அப்பத்தை தரேன். ஆனால் இறைச்சிக்கும் அப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க அழகா. 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு. இது புசிக்கிறதுக்குன்னு சொல்லலை, இது எதுக்கு? திருப்தி. அதோட அர்த்தம் என்ன? ஆப்போசிட்டா யோசிங்க. எவ்வளவு இறைச்சி கொடுத்தாலும் உனக்கு திருப்தி ஆகாது, கர்த்தரிலிருந்து அப்பம் வந்தா மட்டும்தான் உனக்கு திருப்தி ஆகும். இன்னைக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தை நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க, ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் இன்னொன்று சொல்றேன், நம்ம ஆண்டவரை மாதிரி ஆசீர்வதிக்கிற தேவன் உலகத்தில் வேற யாருமே கிடையாது. உன் தேவை என்னவோ அதை நல்லா தந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான், அவர் கொடுத்ததுனால தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்தில் நமக்கு சைக்கிள் தேவைப்படும் போது சைக்கிள் கொடுக்குறாரு, இல்லை கடைசி வரைக்கும் உனக்கு சைக்கிள் போதும்பான்னு சொல்லலை. ஒரு பைக் தேவைப்படுற காலம் வரும்போது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் ஊழியம் பண்ணும்போது பைக் வாங்கி கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னு சொல்லும் போது கார் வாங்கி கொடுக்குறாரு. உன் தேவை என்ன? ஒரு சின்ன இடத்துல நீ உட்காந்துருக்கும் போது 10-20 பேர் இருக்கும்போது, நம்ம ஆரம்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கும்போது ஒரு சின்ன இடம், அன்னைக்கு அந்த வாடகை கட்டுறதுக்கு தான் பலன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்பேண்ட் பண்ணி வரும்போது
தேவைகள், ஜனங்கள் அதிகமாயிட்டாங்கன்னும் போது அதுக்கான தேவைகளையும் கர்த்தர் சந்திச்சார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய சர்ச், இதுக்கு இந்த ஏரியாவில் வாடகை எவ்வளவு, இவ்வளோத்தையும் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். கர்த்தர் இறைச்சியை கொடுக்க மாட்டேனே சொல்லலை, ஆனால் இறைச்சியில் உனக்கு திருப்தி வராது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினுடைய உச்சத்துக்கு நீங்கள் போங்க, உச்சத்துக்கு போங்க, திருப்தி ஆகாது. ஒரு இடத்துல வெறுமை தோன்றும். ஒரு இடத்துல எவ்வளோ பெரிய நடிகன் ஒருத்தன் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி வாங்குறானா, வாங்கி முடிச்சுட்டு திருப்தியை தேடி ஊர் ஊராக அலையிறான், ஊர் ஊராக அலையிறான். அவன் நினச்சானா உலகத்தில் இருக்கிற எந்த சந்தோஷத்தையும் காசு கொடுத்து அவனால் வாங்க முடியும். ஆனால் அவனுக்கு அது கிடைக்கல. இந்த ஆத்மா இருக்குதே, இது கர்த்தர் உண்டாக்கினது. இந்த ஆத்மா வந்து கர்த்தர் ஏன்னா அவர் தானே ஊதி ஜீவ ஆத்மா ஆக்கினாரு. இந்த ஜீவ ஆத்மாவை அவரை ஊதி ஆக்குனதுனால இந்த ஆத்மா அவர் கொடுக்கறதுல மட்டும்தான் திருப்தி ஆகும். அவர் கொடுக்கறதுல வேற யார் கொடுத்தாலும் இந்த ஆத்மா திருப்தி ஆகாது. ஏன்னா அவர் தான் கிரியேட்டர். இதுக்கு ஆத்மா மணவாளன். நீங்க மாம்சத்துக்கு எதை வேணாலும் கொடுங்க இல்லையா, எதை வேணாலும் கொடுங்க, ஆனா ஆத்மாவுக்கு அவர் கொடுக்கறதுல மட்டும்தான் திருப்தி ஆகும். அதனால தான் இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி ஊர் ஊரா கடவுளை தேடி அலைஞ்சோம், எத்தனையோ கடவுளை அடைஞ்சோம். போகும்போது சந்தோஷமா இருக்கும், அங்க இருக்கும்போது ஒரு திருப்தி ஒன்று இருக்கும், அப்பா அப்படி இருக்கு. ஆனால் திரும்பி வரும்போது வெறுமை வந்துடும், அதுக்கப்புறம் அந்த திருப்தி இருக்காது. ஆனால் பாருங்க, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக அறிந்து கொண்டேனோ அதுக்கப்புறம் என் ஆத்மாவுக்கு தேவையே வரல, அது திருப்தி அடைந்து விட்டது. என் தேவனை நான் சந்தித்து விட்டேன், இன்னொருத்தரை சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு ஆயிப்போச்சு. இதுதான் திருப்தி. இந்த ஆத்மாவுக்கு அதான் திருப்தி கொடுக்கும். நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்குற மாம்சத்தில் திருப்தியாக ட்ரை பண்ணுறான், மாம்சத்தில் திருப்தியாக ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே ஆண்டவர் சொல்ல, நான் தரேன், சாயங்காலம் கொடுக்குறேன், காலைல வரைக்கும் சாப்பிடு, இரவு முழுக்க சாப்பிடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. ஆனால் காலையில் உனக்கு என்ன வராது, திருப்தி வராது. ஆனால் காலையில் ஒன்று தருவேன் பாரு, வானத்துலேருந்து தருவேன் பாரு, அது பனி விலகும் போது அந்த ஏர்லி மார்னிங்கில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், காலை வேளையில் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு ப்ரெசன்ஸில் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க, பைபிள் வாசித்து பாருங்க, அதுக்கு ஈக்குவலான நேரத்தை நீங்கள் வேற எதுலையுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு மகிமை இருக்கும், அந்த சந்தோஷம் ஒன்று இருக்கும். தேவனை பார்க்கணும். காலையில் நீங்கள் ரெகுலராக ஆண்டவரோட இந்த விடியற் காலத்தில் அவரோடு கூட ப்ரெசன்ஸில் உட்காந்துட்டீங்கன்னா, ஒரு நாள் உட்காரலன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நாளே உங்களுக்கு இழந்த மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று பயங்கரமாக மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பையனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ஒரு வாலிப பையன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவன் தினந்தோறும் தேவ சமூகத்தில் காலையில் காத்திருக்கிற ஒருத்தன், டெய்லி காத்திருப்பான். அப்போது அவனுடைய ஜெப நேரம் வந்து மத்தியானம், ஆஃபீஸ் ஹவர்ஸில் 1 மணி நேரம் அவன் கேப் கொடுப்பாங்க, அந்த 1 மணி நேரம் அவன் ஜெபம் பண்ணுவான். ஒரு நாள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் முடிச்சுட்டு ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒன்று வேலை நடக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, பயங்கரமாக ஆக்சிடெண்ட். ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜெப நேரம் வருது, 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இவன் அன்கான்ஷியஸில் இருக்கான். இது வந்து நடந்த சம்பவம், அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னது. அந்த 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த பையன் பக்கத்தில் எந்த டாக்டர்ஸும் போகவே முடியல. ஒரு விதமான ப்ரெசன்ஸ், ரூமுக்குள்ளேயே போக முடியல. இவங்களுக்கும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க பேசிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, எல்லாம் அந்த பையன்கிட்ட போகல, ஒரு மாதிரி இருக்குங்க, போக முடியல. கரெக்டாக 1 மணி தாண்டி போய் பார்க்குறாங்க, அவன் ஹீல் ஆகியிருக்கான். அப்போது அந்த பையனை கேட்குறாங்க, என்னப்பா நடந்துச்சுன்னு. அந்த பையன் சொன்ன சாட்சி, நீ டெய்லி என்னை பார்க்க 12 மணிக்கு வருவ, இன்னைக்கு உன்னை பார்க்க நான் வந்தேன், நீ வர முடியாதுன்றதுனால. நம்ம தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தேவன், அவ்வளவு சென்சிட்டிவாக கூட இருப்பார். நீ இறைச்சியில் திருப்தியை பார்க்க நினைக்காதீங்க. பணத்தில் உங்களுக்கு திருப்தி வராது, நம்பர் தான் இருக்கும், அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்பா சாவர வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் இருக்குடான்னு. ஆனால் அதில் திருப்தி வராது, ஒரு வெறுமை இருக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வேணாலும் இடம் வாங்கி போட்டு பாருங்கள், எவ்வளோ வேணாலும் போடுங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும், ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குங்க, ஆண்டவரோடு கூட பேச தொடங்குங்க, வசனத்தை தியானிக்க தொடங்குங்க. ஒரு நாள் உங்களால் இது எல்லாத்தை விட, நான் வசனத்திலேருந்து உங்களுக்கு சொல்லணுன்னா, ஆபிரகாம்
தேசத்தை சுதந்திரிக்கிறாரு. பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துறாரு, யாக்கோபு வரைக்கும் பார்த்துறாரு. வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அவன் யாக்கோபு ஈசாக்கு என்பவரோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் இருக்கு. இவ்வளத்தையும் பார்த்துட்டாரு. அவருடைய சொத்து எப்படி இருந்துச்சாமா? பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. அந்த ஊழியக்காரன் சொல்கிறான் போய் லாபான்கிட்ட, அவர் செல்வச்சீமானாக இருக்கிறார் அப்படிங்கிறான். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவ்வளோ ஒரு நாடு இஸ்ரவேலுங்கிற நாடே கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவனுக்கு வாக்கு பண்ணிட்டாரு. பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டான். இவ்வளத்தையும் பார்த்த பிறகு அவன் சொல்கிறான், இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். இந்த அறிவு எப்போ வரும் தெரியுமா? நமக்கு 60 வயசில் வரும், 70 வயசில் வரும். எல்லாம் பண்ணிட்டு பிள்ளைங்கள்லாம் செட்டில் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு வெறுமை வரும். அப்போ தான் பைபிளை பிரிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தோணும், இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 60 வரக்கூடாது, இப்போவே வரணும், இப்போவே வரணும், இப்போவே ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க தொடங்கணும், ஆண்டவரோடு கூட பேச தொடங்கணும். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் 8 மணி நேரம் வேலைக்கு, ஒரு 6 மணி நேரம் தூக்கத்துக்கு, 14 மணி நேரம் போயிடுச்சு, மிச்சம் ஃபோன் பேசுறது எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. நோ டைம், நோ டைம். 70க்கு அப்புறம் ஒன்லி டைம். டைம் போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. பைபிளை தான் வாசிக்கிறேன். அப்போ வாசிச்சு தப்பாக சொல்லலை, அப்போ வாசிச்சு இப்போ நீ வாசினா உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இப்போ நீ இறைச்சியில் திருப்தி ஆயிட்டினா உனக்கு விடியற் காலத்தின் மன்னா மேலே இருக்கிற திருப்தி வராது. ஆண்டவர் சொல்கிறாரு, இறைச்சியை நான் தரேன், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தரேன், இல்லைன்னே சொல்லலை. உனக்கு சாப்பாட்டுக்கு தரேன், ட்ரெஸ்ஸுக்கு தரேன், இருக்கை பாருங்க. திடீர்னு லாக்டவுன், கிட்டத்தட்ட 20 மீட்டிங் 30 மீட்டிங் கேன்சல் 6 மாதத்துக்கு. ஒரு மாதத்துக்கு 4 மீட்டிங்னா கணக்கு பண்ணுங்க, 24 மீட்டிங்க்கு மேலே கேன்சல். என்ன பண்ணுறதுனே தெரியாது. வேறு ஒன்றும் செய்யலை, பதறவும் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. நமக்கு ஒன்று தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் கை விடவே மாட்டார். நான் சொல்லுவேன், நான் இதுவரைக்கும் பண்ண ஊழியங்களில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட என்னை 6 மாதம் எங்கள் அப்பா என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போட்டார். எப்படி போட்டார்னு கேட்டிங்கன்னா, நான் ஊழியத்துக்கு போகும்போது நான் சாப்பிட்டதை விட நல்லா சாப்பிட வச்சார். என்ன காரணம்? நான் வேலைக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டேன், இந்த நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறமே நான் நினைக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா என்ன நினச்சார். எங்கள் அப்பா, நான் சொல்கிறது ஏசப்பாவை சொல்கிறேன், நான் இறைச்சியால் திருப்தியே ஆகலை. ஆண்டவர் இறைச்சிக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாரு, ஒரு குறையும் இல்லை எனக்கு. ஆண்டவரின் ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார். இறைச்சி எனக்கு போதுமானதாக இருக்கிறது, ஆனால் திருப்தி இல்லை. திருப்தி எதில் இருக்குது தெரியுமா? ஒரு வசனத்தை தியானிக்கும் போது கிடைக்கிற வெளிப்பாடு இருக்குது பாருங்க. அதை நம்ம யார்ட்டையாவது ஷேர் பண்ணுற பாருங்க உட்காந்து. அவங்க அதை கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்குது பிரதர் அப்படின்னு. அந்த கேட்கறதுல தான் இருக்கு. அதுதான் மகிமை, விடியற் காலத்து மகிமை. அது அப்பத்தில் தான் கிடைக்கும், இறைச்சியில் கிடைக்காது. உலக ஆசீர்வாதத்தினால அது கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை பேர் உங்களை பயங்கரமாக புகழ்ந்தாலும் அது கிடைக்காது. எவ்வளோ சொத்து வச்சாலும் கிடைக்காது. அது கர்த்தரோடு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதை அனுபவிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் அடையாளம். வெறும் மண்ண அடையாளம் இல்லைப்பா, உனக்கு ஒரு திருப்தி இருக்கு பாரு. நீ சொல்கிற பாரு, என் தேவனாகிய கர்த்தர் என்னை போஷிக்கிறார்னு, அதுதான் அடையாளம். கடைசியாய் ஒரு காரியம் வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். சாயங்காலத்தில் என்ன பண்ணாங்க? இறைச்சியை கண்டாங்க. விடியற் காலத்தில் என்ன பார்த்தாங்க? மகிமையை கண்டாங்க. அது வெறும் அப்பம் மட்டும் இல்லை, அது உள்ள என்ன இருக்குது? ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை பரலோகத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு மகிமை. அந்த மகிமை தான் இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, மோசே ஆண்டவர்கிட்ட முச்செடியில் ஒரு மகிமையை பார்க்குறாரு, அப்புறம் ஒரு மகிமையை மலை மேலே பார்க்குறாரு, அப்புறம் ஒரு மகிமையை எங்கே பார்க்குறாரு? இந்த கண்மலை வெடிப்பில் வச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமும் ஒரு மகிமையை பார்த்தாரு. எங்கே பார்த்தாரு? இயேசுவோட மறுமலையில் முகமுகமாக பார்க்குறாரு. இவ்வளோ மகிமையை மோசே பார்த்துட்டாரு. ஆனால் எபிரேயர் 11:39 சொல்லுது, விசுவாசத்தினாலே இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பண்ணப்பட்டும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இப்போ இவங்களும் மகிமையை பார்க்குறாங்க. வானத்திலேருந்து மன்னா வரும்போது மோசே என்ன சொல்கிறாரு? மகிமையை காண்பீர்கள். இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, உங்கள் பிதாக்கள் சாப்பிட்ட மன்னா இருக்குதே, அது அல்ல. இங்கே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, இதுதான் உண்மையான மகிமை. நானே ஜீவ அப்பம். அந்த மன்னா அவை புசித்தவர்கள் மரித்தார்கள்.
இந்த மன்னாவை புசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் மன்னாவை புசிக்கிறோம். அவங்க புசிச்ச மன்னாவை அல்ல, வேறொரு அடையாளம் இருக்கு. அது உன்னதத்திலிருந்து உங்களுக்கு மகிமை உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த மகிமையை தான் வாஞ்சிக்கணும், அந்த மகிமையை விரும்பணும். அதான் வசனம் சொல்றது, அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. திருப்தி மட்டும் வரக்கூடாது. மோசேக்கு அந்த திருப்தியே வரல. அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான், இன்னும் இன்னும் ஆண்டவரே. எனக்கு தானியேல்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஆண்டவர்கிட்ட விளக்கங்களை கேட்டுக்கிட்டே இருப்பார். 5ஆம் அதிகாரத்தில் கேட்பார், 6ஆம் அதிகாரத்தில் கேட்பார், 7ஆம் அதிகாரத்தில் கேட்பார், கேட்டுக்கிட்டே வருவார். 7ஆம் அதிகாரத்தில் போய் இந்த சின்ன கொம்புனா என்ன, 10 கொம்புனா என்ன, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார். உடனே அவருக்கு ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 12ஆம் அதிகாரத்தில் திருப்பி கேட்பார், இந்த 1335 நாளை குறித்து, இந்த 2000 இந்த நாளை குறித்து எனக்கு அது அறிய ஆவலாக இருந்த. ஆண்டவர் சொல்வார், தானியேலே நீ போகலாம். ஏன்? உன் காலம் முடிஞ்சிருச்சு. இவனுக்கு காலம் முடிஞ்சிருச்சு, ஆனால் கர்த்தருடைய அறிகிற அறிவு அவனுக்கு இன்னும் முடியவே இல்லை. இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கர்த்தரை பார்க்கணும், இன்னும் இந்த தாட் ஒன்று இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன வரக்கூடாது, திருப்தி அடையக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அந்த மண்ணா உங்களை என்ன பார்க்கும், உலக மண்ணா ஒரு திருப்தி ஆக்கும். மாம்சம் உண்டாக்காத திருப்தியை உலகத்திலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வசனம் திருப்தி உண்டாக்கும். ஆனால் நீங்க என்ன ஆகக்கூடாது, திருப்தியாக கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வசனத்தின் ஆழத்துக்கு நான் போகணும், இன்னும் நான் போகணும். ஆண்டவர்கிட்ட அவ்வளோ காரியங்கள் புதைஞ்சிருக்குது, அவ்வளோ பொக்கிஷங்களை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். பாருங்க, 2000 வருஷம், அதான் சமீபத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எந்த ஒரு புத்தகத்தையும் ஒரு தடவை படிக்கலாம், மிஞ்சி போச்சுன்னா 2 தடவை படிக்கலாம். ரொம்ப நல்ல புக்காக இருந்தாலும் ஒரு 5 தடவை படிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரீம் பயங்கர புக்கு 10 தடவை படிக்கலாம். வாழ்நாளெல்லாம் ஒரு புக்கை படிக்க முடியுமா? ஒரு புக்கை வாழ்நாளெல்லாம் படிக்கிறோம், ஆனால் இன்னும் இதில் நமக்கு என்ன வரல, திருப்தி வரல. இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு, இன்னும் இருக்கு. அதான் பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், திடீர்னு 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்க தோணுச்சு. யாத்திராகமத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கிற நைட் உட்காந்து பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், பாஸ்டர் 3ஆம் அதிகாரம் புதுசாக இருக்குன்னு. உண்மையிலே புதுசாக இருக்குது. வேற ஒரு விஷயத்தை ஆண்டவர் அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன் முதல் தடவை படிக்கும்போது கிடைக்கல? முதல் தடவை படிக்கும்போது வேற டைமென்ஷன், செகண்ட் டைம் படிக்கும்போது வேற டைமென்ஷன், 3ஆவது தடவை படிக்கும்போது வேற டைமென்ஷன். இப்படி அடுத்து 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 ஆண்டவர் அதுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாரு, புதையில பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். அவ்வளோ கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு மட்டும் என்ன வரக்கூடாது? சிலருக்கெல்லாம் படித்தாச்சு, ஒரு தடவை படித்தாச்சு, 2 தடவை படித்தாச்சு. நான் சொல்கிறேன், அந்த வாஞ்சையோட விடியற் காலத்தில் அந்த மகிமை வேணும்னு சொல்லி படித்து பாருங்க, அது மகிமையின் மேல் மகிமை அடையும். தேவ சமூகத்தில் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் ஷேர் பண்ணுவீங்க, அவங்க சொல்லுவாங்க, என் லைஃப்பில் இப்படி ஒரு வெளிப்பாடை நான் கேட்டதில்லைம்பாங்க. இப்படி ஒரு காரியத்தை இது வரைக்கும் நான் என்ன செய்யலை, கேட்டதில்லை, இப்படி ஒரு மெசேஜை நான் பார்த்ததில்லை, இப்படி சொல்லுவாங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த மண்ணான்னு அர்த்தம். மற்றவங்களத எடுத்து பேசுறது ஒன்று இருக்குது, அது தப்பு கிடையாது. இப்போ நாங்களுமே நிறைய மெசேஜை கொஞ்சம் பேர் ரெஃபரன்ஸ்லாம் எடுப்போம், எடுக்காமல் பேச முடியாது. இன்னும் சொல்ல போனால் அத்தனை பேரும் பவுல் எழுதின ரெஃபரன்ஸ் தான் எடுத்து பேசுகிறோம். ரெஃபரன்ஸ் எடுக்காமல் பேச முடியாது. ஆனால் அதுக்கு நடுவில் உங்களுக்குன்னு ஒரு ரெவலேஷன் கொடுப்பாரு. அது வானத்திலேருந்து வரக்கூடிய மன்னாவாக இருக்கும், அது வெளிப்பாடாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் படிங்க, மற்ற புக்ஸை படிக்க வேணான்னு சொல்ல, கமெண்ட்ரிஸ் படிங்க, அது உங்கள் இஷ்டம், படிக்கிறது படிக்காதது. ஆனால் உங்களுக்குன்னு உள்ளதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்வார், நீ காலையில் போ, அங்கே ஒரு மகிமை இருக்கும், அங்கே ஒரு மகிமை உனக்கு காண்போம். நீங்கள் அதை மட்டும் நைட்டு வச்சு பாருங்க, காலையில் அது என்னவா இருக்கு, மகிமை. நைட்டு வச்சுட்டு காலையில் எடுங்க, மண்ணா என்னவாயிரும்? பைபிள் என்ன சொல்லுது? பூச்சி பிடிச்சிரும், நாற்றம் எடுத்துரும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஈச் அண்ட் எவ்ரிடே மார்னிங் யூ வில் see the fresh நியூ ஹோலினஸ், நியூ க்ளோரினஸ் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். அதான் நம்ம சாரணவராஜம் அழகாக சொல்லுவாங்க, ஒரு பாட்டு இருக்கு, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது?
புதிதாக இருக்குது, அவருடைய மகிமை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஆண்டவரை இன்றைக்கி என்ன வச்சுருக்கீங்க, இன்றைக்கி என்ன ஸ்டஃப் வச்சுருக்கீங்க. காலையில் இந்த பைபிள் படிக்கிறது, தேவ சமூகத்தில் உட்காருக்கிறத அறக்க பறக்க செய்யக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது நின்றுக்கிட்டே சாப்பிடுவான். இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா, போதும் 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 போதும்ட்டு பாதி வாயில் இருக்கும், பாதி ஆட்டோவில் இருக்கும் இல்லையா. நம்ம இன்றைக்கி பிஸி ஷெட்யூல் ஆகிட்டோம்ல, அந்த பிஸி ஷெட்யூலில் நம்ம செய்கிறது எல்லாமே எப்படி தான் இருக்குது, பயங்கரம். குளிக்கும் போதே குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் தட்டுறான் பின்னாடி, டைம் ஆச்சு வாங்க போகணும். நம்ம அறக்க பறக்க குளிச்சு அறக்க பறக்க சாப்பிட்டு, அதுவும் 2 வீலரில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அதை விட பிபி ஏறுற விஷயம் வேறு ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ பரபரப்பு. அப்படி பைபிள் வாசிக்கக்கூடாது. 6 மணிக்கு போனால் தான் வேலைக்கு டைம்னா 4 மணிக்கு ஏந்திரிங்க. தேவனுக்கு 1 மணி நேரத்தை கொடுத்து பாருங்கள். அவரோடு கூட அந்த அறக்க பறக்க பேசவே கூடாது. அவரோட ஆண்டவரே டைம் இல்லை நாளைக்கு மீட் பண்ணலான்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி காலையில் ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது, டைம் கொடுக்கக்கூடாது. உட்காரணும் தேவ சமூகத்தில், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்றைக்கி புது கிருபை, புது மகிமை, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக அது வருது பாருங்க, அதுதான் அடையாளம். அப்படி உங்ககிட்ட கொடுக்கறது ஒரு அடையாளம். அதை நீங்கள் பிட்டு ஒரு நாள் அநேகருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார், எடுத்து பயன்படுத்துவார். முதலாவது, இந்த மன்னாவை நீங்கள் என்ன செய்யணுமா, வசனம் சொல்லுது, இறைச்சியை நீங்கள் புசிக்காதபடிக்கு. இறைச்சியில் என்ன ஆகக்கூடாது, திருப்தி ஆகக்கூடாது. இறைச்சியில் திருப்தி ஆகவே கூடாது. நீங்கள் தேவனுடைய மன்னாவில் தான் திருப்தி ஆகணும். 2வது, இந்த மன்னாவில் ஒரு மகிமை இருக்குது, அந்த மகிமையை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணும். கடைசியாக, உங்கள் கையில் உள்ள எகிப்தியனுடைய மாவு தீந்தா மட்டும்தான் இந்த மன்னா கிடைக்கும். எனக்குள்ள ஸ்டஃப், எங்கிட்ட உள்ளது, நாம் சின்ன வயசுலேருந்து கொண்டாந்தது, இது எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, வெறுங்கையாக வந்திருக்கிறேன், திக்குவாயும் மந்தனாவாக இருக்கிறேன், இப்போ என்னை பேச வைங்கன்னு சொல்லுங்கள். எகிப்தின் சாஸ்திரங்கள் அழிந்து போகும், நியாயப்பிரமாணம் அழிந்து போகாது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக கிறிஸ்து வந்தார்னு வசனம் சொல்லுது. அப்போனா அழியாத வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில், ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாம் ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்ன அப்படி ஒரு விசேஷித்த மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. வசனத்தின் மேலே விசேஷித்த ஒரு கிருபை எனக்கு கொடுங்கப்பா. அதை விரும்பணும்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் எழுந்திரிப்போமா தேவ சமூகத்தில், நான் வேணிச்சு நிற்போமா ஒரு நிமிஷம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, நான் பைபிள் வாசிக்கும் போது, ஜெபத்தில் வந்து உட்காரும் போது ஒரு விசேஷித்த மகிமை இருக்கணும்ப்பா. நான் எங்கிட்ட இருக்கிற எல்லா இறைச்சியை பார்க்கிலும், எங்கிட்ட இருக்கிற படிப்பு, எங்கிட்ட இருக்கிற உலக ஞானம், எங்கிட்ட இருக்கக்கூடியதான ஆஸ்தி சம்பாத்தியம், கிராண்டான பொருட்கள், இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது தான், நீங்கள் கொடுத்த இறைச்சி தான். ஆனால் இதில் நான் திருப்தி ஆகக்கூடாது. கர்த்தர் தான் சாயங்காலத்தில் இறைச்சியை கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம்லாம் கர்த்தர் கொடுத்தது தான், பிசாசு கொடுத்தது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, தேவ பிள்ளைகளுக்கு தராரு. அவங்க உண்மைக்கு தக்கதாக, உத்தமத்துக்கு தக்கதாக, அவங்க உழைப்புக்கு தக்கதாக கர்த்தர் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறோம். ஆண்டவர் நல்ல இருப்பிடம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆகாரம் கொடுத்துருக்காரு, நல்ல உடை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். ஆனால் இது இறைச்சி, இதில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. திருப்தி எதில் அடையணும் தெரியுமா? உன்னோட ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் தான் திருப்தி அடையணும். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஒருத்தன் வந்தான், அவனுக்கு பாருங்க எல்லாம் இருக்குது, ஆனால் அவன் ஒரு வெறுமை இருக்கு அவனுக்குள்ள. அவன் கேட்குறான், என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த இறைச்சியை விட்டுடு. அது அவன் சம்பாரிச்சதெல்லாம் நியாயமான பணங்க, அவன் சம்பாரிச்சது எல்லாம் நியாயமான பணம். ஏன் தெரியுமா? அவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். அவன் தேவன் தான் அவனுக்கு ஆசீர்வச்சிருக்கிறாரு. அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்து தான் அதை சம்பாரிச்சிருக்கிறான். அவன் சம்பாரிச்சது அநியாய பணம் கிடையாது, நியாய பணம். சகை பணம் தான் அநியாய பணம். ஆனால் அந்த வாலிபனுடைய பணம் நியாயமான பணம். யோசித்து பாருங்க, சின்ன வயசுலயே உழைச்சிருக்கான், நியாயப்பிரமாணம் படி கரெக்ட், தசமாம் காணிக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கிறான். கொலை செஞ்சதில்லை, பொய் சொன்னதில்லை, எந்த பாவத்தையும் அவன் செஞ்சதில்லை. அவன் சொல்றான், இதெல்லாம் சின்ன வயசுல தான் செய்யறான் ஆண்டவரே, ஆனா எனக்குள்ள திருப்தி இல்லப்பா, ஏதோ ஒன்று நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் நித்திய ஜீவன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இறைச்சியை விற்று இவைகளை விட்டு விடு, என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய். இந்த அறிவு 60 வயசுல வரக்கூடாது, 70 வயசுல வரக்கூடாது, இப்பவே வரணும். ஆண்டவரே,
இதெல்லாம் மாயை ஆண்டவரே. உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ராஜா செல்வ சீமான், அவனை மாதிரி ஒரு ராஜா கிடையாது. எல்லாமே கோல்டு. அவன் ஞானத்துக்கு உலகமே தேடி வருது, ஊர்ல இருந்து மக்கள் தேடி வராங்க. அப்படிப்பட்ட ராஜா சொல்றான் எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவன் வச்சிருந்ததுல 1,00,000ல் 1 பங்கு கூட நம்மகிட்ட இல்லை. கொஞ்சம் தான், அவனோட கம்பேர் பண்ணா கொஞ்சம் தான். அதுலயே இறைச்சில் நீ திருப்தி ஆயிட்டீனா, ஒரு படிப்பு, ஒரு டிகிரி, ஒரு வேலை, அதுலயே திருப்தி ஆயிட்டீங்கன்னா எப்போ விடியற் காலத்து மன்னா கிட்ட போவீங்க? எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி ஆகக்கூடாது. நான் மன்னாவுக்கு காத்திருக்கிறவன். இறைச்சி சாயங்காலம், காலையில மன்னா வரும், ஒரு புது மன்னா நாளைக்கு வரும், கர்த்தர் எனக்கு தருவார்னு ராத்திரி படுக்கும் போகும் போதே சந்தோஷமா படுக்கணும். என்னை காலை தோறும் அவர் எழுப்புகிறார். ஏசாயா 50 சொல்லுது, அவர் காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா வீட்லையும் காலையில துதி சத்தம் கேட்கணும், எல்லா வீட்லையும் காலையில ஆராதனை இருக்கணும். 7 மணி 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குறது. நீங்க காலையில ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க, ஒரு பிரச்சனை இல்லை. வேலை இல்லாட்டி நீங்க தூங்கலாம், நோ இஷ்யூஸ். ஆனா காலையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு தூங்கு. அப்புறமா 12 மணி வரைக்கும் மொபைல் பார்க்கறது, 1 மணி வரைக்கும் லேப்டாப் பார்க்கறது, 1 மணி வரைக்கும் டிவியை பார்க்கறது. சிலருடைய ஆன்லைன் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் 2 மணி 1:30 மணின்னு இருக்கு. எப்படி காலையில் எழுந்திருக்க முடியும்? அப்போ அந்த காலையில் இருக்கிற மன்னா உனக்கு கிடைக்காமையே போயிடுமே. வெயில் ஏற ஏற அது காணாமல் போயிடும் இருக்கு பைபிளில். நீங்க முடிவெடுக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் தேவ சமூகத்தில் நான் உட்கார்ந்துருப்பேன். மகிமையின் மேல் மகிமையை நான் பார்க்க போகிறேன், மகிமையின் மேல் மகிமையை நான் பார்க்க போகிறேன். எல்லாம் ஒருமனப்படுவோமா? கரங்களை உயர்த்தி, தேவரீர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு பிறந்தாங்கப்பா. தேவரீர், நாங்கள் என்னதான் சாக்கு போக்கு காரணங்கள் சொன்னாலும் அந்த அதிகாலை மன்னாவுக்கு அதை நாங்கள் மிஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய குறைவு என்பதை நாங்கள் உணர செஞ்சுருக்கிறீங்கப்பா. வேலையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், வேறு எந்த பொறுப்புகளாக இருந்தாலும், எதற்காகவும் நாங்கள் அந்த அதிகாலை மன்னாவை இழப்பது சரியல்லவே. ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து உடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த புது மன்னாவை பெற்றுக்கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி கண்டடைகிற கிருபை எங்களுக்கு தாரு ஆண்டவரே. உலகத்துக்காக, உலக காரியங்களுக்காக, பணத்துக்காக, பெருமைக்காக, வெட்டி பெருமைக்காக ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. உண்மையாய் உம்மை தேடி, உண்மையாய் உம்முடைய சமூகத்தை நாடி, உண்மையாகவே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாய் தேடி கண்டடைய எங்களுக்கு கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் கிருபை. இந்த வருஷத்தில், வருகிற புதிய வருஷத்தில் நாங்கள் உண்மையில் பெருகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளில் பெருகணும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை அறிகிற அறிவில் நாங்கள் வளரணும். வானத்து மன்னாவை ஒவ்வொரு நாளும் புசிக்கணும், அதில் நாங்கள் திருப்தி அடையணும். அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், உதவி செய்யும். உங்கள் கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.